அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். போர் முடிந்த இரவு வேளையில் போர்க்களத்தில் ஒருவர் புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தார். அந்த நபரை பார்த்த ஒரு பெண்மணி கேட்டார், ஏன் எல்லோரும் ஓய்வெடுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் நீர் மட்டும் புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறாய் என்று. அதற்கு அந்த நபர் சொன்னார், இன்று சிப்பாயாக பணிபுரியும் நான் இந்த படைக்கு ஒரு நாள் தலைவனாக விரும்புகிறேன் என்றார். அப்படி தன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட அந்த நபர் பின்னாளில் அந்த படைக்கு மட்டுமல்ல அந்த நாட்டுக்கே மன்னன் ஆனார். அவர்தான் பிரான்ஸ் நாட்டை ஆண்ட மாவீரன் நெப்போலியன். ஆம் அன்பு மாணவிகளே, எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படிதான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. அனைவரும் இறை வார்த்தைக்கு இறைத்தை திறப்போம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைத்திரு வசனங்கள் 1, 4, 5 மற்றும் 6. என்றும் வாழும் ஆண்டவரே அன்னம் முழுவதையும் படைத்தார். அவர் ஒருவரே நீதியுள்ளவர், அவரை தவிர வேறு எவரும் இல்லை. அவர் தம் செயல்களை அறிவிக்க யாருக்கும் அதிகாரம் கொடுக்கவில்லை. அவருடைய அருட்பெரும் செயல்களை கண்டுபிடிப்பவர் யார்? அவரது பேராற்றலை எவரால் அறிவித்து கூற முடியும்? அவரது இரக்கத்தை எவரால் விதித்துரைக்க இயலும்? ஆண்டவரின் வியத்தகு செயல்களை குறைக்கவோ கூட்டவோ எவராலும் முடியாது. அவற்றை ஆழ்ந்தறிய எவரால் இயலாது. ஜெபம். எங்களை ஒவ்வொரு நாளும் உன் கண்ணின் மணி போல் காத்து வருகின்ற கருணை கடலை இறைவா, எங்கள் ஒவ்வொருவரின் பெயர்களையும் உங்களுடைய உள்ளம் கையில் அல்லவா பொறித்து வைத்திருக்கின்றேன். உங்களுடைய பார்வையில் நாங்கள் அனைவரும் வெளியேற பெற்றவர்கள். ஆம், மாணவிகள் ஒவ்வொருவரின் பெயர்களையும் நீர்தாமே தாயின் வயிற்றில் இருக்கும் போது பெயர் சொல்லி அழைத்தேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவான ஞானத்தால் நிரப்பியவர் என்று தங்களுடைய காலாண்டு தேர்வினை எழுதவிருக்கும் அனைத்து மாணவிகளையும் பதம் சமர்ப்பிக்கிறோம். நீர் நீதி உள்ளவர், நியாயத்திற்கான அனைத்து பலனையும் கொடுக்கிறவர் என்பதை மாணவிகள் மனதில் நிறுத்தி இறை பயத்துடனும் மிகுந்த கவனத்துடனும் நல்ல ஞானத்துடனும் ஒவ்வொரு வினாக்களையும் புரிந்து விடைகளை அளிக்க தேவையான ஞானத்தை தரும்படி உம்மிடத்திலே கெஞ்சி கொண்டாடுகிறோம். எங்கள் அனைவரையும் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பித்து உன் இறைவாசலை பெற்று உங்களிடம் இரக்கத்தை வேண்டி நிற்கிறோம். எங்கள் ஜெபத்தோடு ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். உன்னை தொழுதே நான் எழுந்திட வருவாராய், வரமாகி என்னில் நிறைந்தாய், நான் உயர்ந்திட உறவானாய். இறங்கிடும் மனங்களில் நீயன நிறைந்திடும் கருணையில் நிறைவரே, இறங்கிடும் மனங்களில் நீயன நிறைந்திடும் கருணையில் நிறைவரே. நன்றி சொல்லி பாடுகிறேன் காணும் உன் அன்பாலே உருவான ராகம். நன்றி சொல்லி பாடுகிறோம் காணும் உன் அன்பாலே உருவான ராகம். கரம் கூப்பி உன்னை தொழுதே நான் எழுந்திட வருவாராய், வரமாகி என்னில் நிறைந்தாய், நான் உயர்ந்திட உறவானாய். உள் நிறைந்த பாதையை மலராக்கினாய், அலை கடலை கடக்க படகானாய். உள் நிறைந்த பாதையை மலராக்கினாய், அலை கடலை கடக்க படகானாய். அத்தனையும் இறை உந்தன் கொடையானது, அத்தனையும் இறை உந்தன் கொடையானது. நன்றி என்ற ஒரு வார்த்தை குறைவானது, நன்றி என்ற ஒரு வார்த்தை குறைவானது. நன்றி சொல்லி பாடுகிறோம் காலம் உன்
பொழுதே